இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பூட்ஸ்ட்ராப்பில் கிளியர்ஃபிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து சிஎஸ்எஸ்ல ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் கிளியர் போத், கிளியர் லெஃப்ட், கிளியர் ரைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளியர்ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெமோக்காக நான் சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோட்டிங் பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிவ் டேக்கு நான் வந்து கிளாஸ் வந்து BG-secondary அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வரணும். பேடிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சரி, இப்போ இதுக்குள்ளே நான் 2 பட்டன்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பட்டன் வந்துட்டு போட்டிருக்கேன். அந்த பட்டனுக்கு நேம் வந்து பாருங்கள் கிளாஸ் BTN-dark அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இதை நம்ம லெஃப்ட் பட்டன் வச்சுக்கலாம். இதே மாதிரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் வச்சுருக்கேன். இதுக்கு வேணால் வேறு ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். BTN-light அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ எங்கிட்ட 2 விதமான பட்டன்ஸ் இருக்குது. இப்போ உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஒரு பட்டனை ஹோல்ட் பண்ணணும், ரைட்டில் ஒரு பட்டனை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிஎஸ்எஸ் ஃப்ளக்ஸ் பாக்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த கிளாஸை ரொம்ப அழகாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, D-flexன்னு கொடுப்பீங்க, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டரில் ரெண்டுமே வந்துடும். இதே ஸ்பேஸ் பிட்வீன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக உங்களுக்கு பிரிஞ்சிடும். பாருங்கள், ஸ்பேஸ் பிட்வீன், கண்டென்ட் பிட்வீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஆனால் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மாற்ற முடியும். அப்போ இந்த பர்டிகுலர் பட்டனை வந்து ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுக்கலாம் ப்ராப்பர்ட்டியில். அதுக்கு இவங்க கொடுத்துருக்க கிளாஸ் நேம் வந்து ஃப்ளோட் வந்து ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட் ஸ்டார்ட். இங்கே ஸ்டார்ட்னா என்ன மீனிங்னா லெஃப்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பட்டன் நம்ம ரைட் சைடில் போடணும். இங்கே ரைட்டுனா என்னென்னா எண்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட் எண்டுன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இது லெஃப்ட்டில் போயிடுச்சு, இது ரைட்டில் போயிடுச்சு. அப்போ நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ விட்டு வெளியே போயிடுச்சு. ஆனால் இந்த 2 பட்டனும் இந்த டிவ்வுக்குள்ளே கிடையாது. அது நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ விட்டு வெளியே வந்ததுனால என்ன ஆச்சுன்னா இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கின மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அடுத்த கண்டென்ட் நான் கீழே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று போகிறேன்னு வைங்களேன். அந்த பேராகிராஃப் பாருங்கள், இதுக்கு மேலே கொலாப்ஸ் ஆன மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்படி வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பேரண்ட் டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கிளியர்ஃபிக்ஸ் அப்படின்ற கிளாஸை நீங்கள் கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளோட்டிங் லெஃப்ட் அண்ட் ரைட்டை கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாக்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடும். அப்போ அது கீழே இருக்க கண்டென்ட்டும் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு அலைன் ஆகிடும். ஆனால் நம்ம இப்போ ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் அப்படின்ற ஆப்ஷனை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த கிளியர்ஃபிக்ஸ் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ளோட் லெஃப்ட், ஃப்ளோட் ரைட் இந்த 2 ப்ராப்பர்ட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் லெஃப்ட், கிளியர் ரைட்டு ஆர் கிளியர் போத்ன்ற ப்ராப்பர்ட்டி சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதை தான் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.